கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருந்து பாதுகாத்து வந்த எல்லாம் வல்ல இறைவன் தாமே இந்த வாரத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தொழில்களையும் ஆசீர்வதிப்பாராக. இணைந்திருந்து ஜெபியுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளின் முதல் செய்தியாக வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி முதல் +2 பொதுத் தேர்வு ஆரம்பிக்கப்பட இருப்பதாக பள்ளி கல்வி தேர்வுத்துறை இயக்குனர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 8,19,000 பேர் இந்த பரீட்சை எழுதுகிறார்கள். +2 தேர்வு கடந்த மார்ச் மாதத்தில் இந்த +2 பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. ஆனால் மற்ற வகுப்புகளுக்கான தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதனால் எல்லாருமே தேர்ச்சி பெற்றதாக பின்னர் அறிவிக்கப்பட்டார்கள். இப்போ இந்த +2 எக்ஸாம் இப்போது பள்ளிக்கூடம் இப்போ தான் திறந்துருக்கிறது. அதனால் இந்த எக்ஸாமும் கொஞ்சம் மார்ச் மாதம் நடத்த வேண்டிய இந்த தேர்வுகள்லாம் இப்போது தள்ளி வைத்திருக்கிறாங்க. இது மே மாதம் 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த தேர்வு நடைபெறுகிறது. கொரோனா வைரஸ் இதன் காரணமாக பல தேர்வு மையங்கள் அதிகரிக்க பண்ணணும், நிறைய தேர்வு மையங்களை வைத்து பிள்ளைகளுக்கு தேர்வு எழுத வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது இந்த நாட்களிலும் இந்த ஒரு மிகப்பெரிய தொற்று வியாதி கடந்து வந்த இந்த நாட்களிலும் பிள்ளைகள் முதலாக ஒரு பொது தேர்வு எழுதுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக நாம் இந்த நாளிலும் ஜெபிப்போம். அவர்கள் அனைவரும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இந்த தேர்வு எழுத வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் உயர்ந்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இதோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இந்த பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களுடைய இந்த +2 எழுத போகிற பிள்ளைகளுக்காக இந்த நாளில் நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் சொல்லுது, அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அது மட்டுமா, கிழக்கத்தி புத்திரரிலே ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த ஞானம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய விருப்பம் அதுவாகத்தான் இருந்தது. எனக்கு பொன்னோ பொருளோ வேண்டும் என்று கேட்கவில்லை, எனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் வேண்டும் என்று கேட்கவில்லை. அவன் எனக்கு இவ்வளவு பெரிய ஜனங்களை ஆளுவதற்கு ஏற்ற ஞானத்தை தாரும் என்று கேட்டபடினால், அவனை போல ஞானவான்கள் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். அது மட்டுமா, யாக்கோபு என்ன சொல்கிறார்? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவர். இந்த தேர்வு ஒருவேளை குறுகிய காலத்தில் இருந்தாலும், பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகியிருக்கிறது, அதற்குள்ள தேர்வு பொது தேர்வு. பிள்ளைகள் அதிர்ச்சி அடைகிறார்கள் என்றால், ஓராண்டு கல்வி கற்று அவர்கள் சிறப்பாக 2-3 தேர்வுகள் மற்றும் மாதிரி தேர்வுகள் எல்லாம் எழுதி ஆயத்தப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீரென்று தேதி அறிவிக்கப்பட்ட பொழுது மாணவர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒன்று நிச்சயம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதனால் அவருக்கு பயந்தால் போதும், கர்த்தர் எல்லா ஞானத்தையும் அவர் தருவார். பயப்பட வேண்டாம், திகைக்காதீர்கள். அவர் சொல்கிறார்ல, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். அவர் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்திருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவாரா? அவர் என்ன சொல்றாரு? சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவார். எரேமியா சொல்லுவாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்
என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமா, ரோமாவியாருக்கு எழுதும்போது இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். முதலாவது பார்த்தா அவர் ஞானத்தை தருகிறார். அதோடு கூட அவர் நமக்கு வெற்றியையும் தருகிறார். ஒன்று, கடவுளை நினைப்போம். அருமையான பிள்ளைகள், தேர்வை குறித்து பயப்படாதிருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அந்த மே மாதம் 3ஆம் தேதி நீங்கள் சந்திக்க போகிற தேர்வு உங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொண்டு வரும் என்பது இந்த நாளிலே நாம் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். பிள்ளைகள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேர்வு அறை மட்டும் அவர் உங்களோடு கூட வருவார். அந்த வினாத்தாளை பார்த்த உடனே நீங்கள் மலைக்க வேண்டாம். விடைகளை ஆண்டவர் அப்படியே அருவி கொட்டுவது போல உங்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்பி அப்படியே பேப்பரிலே அது சிறப்பான ஒரு வெற்றியை தரும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும், குறிப்பாக அன்பு பிள்ளைகள் +2 பொது தேர்வு எழுதுகிற அன்பு மாணவ செல்வங்களோடு தங்கியிருக்க இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் என்று நம்முடைய வேத வார்த்தைகள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர், இந்த நாட்களிலும் ஆண்டவரே, வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 21ஆம் தேதி முடிய நடைபெற இருக்கின்ற +2 தேர்வுகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே நீருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். தேர்வுகள் எழுதும் பொழுது தாங்கள் படித்த அத்தனை பதில்களையும் தன்னுடைய நினைவிற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு தேவையான நல்ல ஞாபக சக்தியை ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஞானத்தை அருளுகிற தேவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒருவேளை அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் இந்த நாளிலும் அவர்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்டு அதனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து ஆண்டவர் இந்த முறையில் நல்ல முறையில் தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த நாட்களிலும் அவர்கள் ஆயத்தமாகிற இந்த காலங்களிலும் தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேர்வுகள் எழுதுகிற வரை ஆண்டவரை கர்த்தரின் பாதுகாப்பும் கர்த்தரின் ஞானமும் உங்களுடைய அனைத்து பிள்ளைகளோடு இருக்கணும்னு ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, +2 தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் பயப்படாதபடி, திகைத்து விடாதபடி, மலைத்து நின்று விடாதபடி ஆண்டவரே, அவர்கள் தைரியத்தோடு இந்த தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்று உயர்ந்த மதிப்பெண்கள் பெற ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கர்த்ததாமே எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு உதவி மையம் ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி. 1100 1100 சரி என்ற எண்ணில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஏற்கனவே மாவட்ட அளவில் திங்கட்கிழமை குறைதீர்க்கும் நாள் மனு, மாதாந்திர மனுநீதி நாள் நடக்குது. விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் குறைதீர்க்கும் நாள் நடக்கிறது. அம்மா திட்டம் குறைதீர்க்கும் நாள் நடக்கிறது. அடுத்தது ஓய்வூதியதாரர்கள் குறைதீர்க்கும் நாள் நடக்கிறது. இப்படி பல குறைதீர்க்கும் நாட்கள் மாவட்ட அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோக மாநில அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்வரின் தனிப்பிரிவு மையம், அம்மா அழைப்பு மையம், இப்படி போன்ற அமைப்புகளிலும் மனுக்கள் பெறப்படுகிறது. இது போக பல துறைகளும் அவரவர்கள் தங்களுடைய துறைகளின் சார்ந்த மனுக்களை அவர்களும் பெறுகிறார்கள். இப்படி பல இடங்களில், பல நிலைகளில், பல களங்களில் இந்த குறைகளை மக்களிடமிருந்து மனுக்களை பெற்று தீர்வு காண இருக்கின்றார்கள். இதுல என்னன்னா, ஒரு நபர் திங்கட்கிழமையில மனு கொடுப்பாரு, மனுநீதி நாளிலும் மனு கொடுப்பாரு, அடுத்தால முதல்வர் மையத்துக்கும் மனு அனுப்புவாரு, ஒரே ஆளு இப்படி பல மனுக்கள் அனுப்புவார். அதனால இவர் எல்லாவற்றையும் அவங்க பரிசீலித்து தான் எல்லா துறைகளுக்குள்ள மனுவையும் ஒரே உதவி மையத்தில்
வந்து சேரும்படியாக இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 அறிவித்திருக்கிறார்கள். இதில் நம்ம தொடர்பு கொள்ளும்போது இந்த குறைகளை தெரிவிப்பதற்காக ஒரு 100 இருக்கைகளுடன் முதல்வரின் உதவி அழைப்பு மையம் சென்னையில் சோழிங்கநல்லூர் ராஜீவ்காந்தி சாலையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ எல்லா துறைகளுக்குள்ள மனுக்களையும் இங்கே அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த மனுக்களுக்கு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த மனுதாரர்களுக்கு உடனடியாக அனுப்புகிறார்கள். உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்கள் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்தால வேலை வாய்ப்பு தேடி ஒருவேளை ஒரு மனு கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பதற்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு நல்லதொரு உதவி மையத்தை இப்போ ஆரம்பித்திருப்பது ஒரு மிகச்சிறந்த காரியம். அனைத்து பொதுமக்களும் இந்த 1100 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்கான தீர்வுகளை உங்களுடைய இடப்பிரச்சனை அல்லது உங்களுடைய பொது பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய தீர்வுகளை, உங்களுடைய பிரச்சனைகளை இந்த 1100 என்ற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தெரிவித்தால் அவர்கள் உங்களை பதிவார்கள். நீங்கள் கட்டாயமாக அவங்களுடைய புகாரை தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய ஆதார் அட்டை எண்ணை தெரிவிக்க வேண்டும், அல்லது உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணை கண்டிப்பாக தெரிவிக்கணும். இந்த ரெண்டும் முக்கியம். அதனால இதோடு நீங்க அவங்களுக்கு குறைகளை சொன்னீங்கன்னா உங்களுடைய குறைகளை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுத்து உங்களுக்கு பதில் கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் யாவரும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். பல்வேறு துறைகளாக இருந்தது, இன்றைக்கு ஒரே துறையாக, ஒரே குறிக்கோள். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்காது என்று மார்த்தாளிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? அதுபோல தேவையானது ஒன்றே. இங்கே பாருங்க, 1-1-0-0. அந்த முதலாவது 1 என்பது முதலாவது எண். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம நம்பர் 1ஆக வைக்கக்கூடியவர் தான். நல்ல ஆண்டவர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தரக்கூடியவர். சொல்றாருல்ல, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அதோடு மட்டுமல்ல, புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த 1-1-0-0 என்பது ஒரு புதிய காரியம். வீட்டில் உட்கார்ந்தே நம்முடைய குறைகளை சொல்லலாம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் அல்லது தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும் என்கிற ஒரு காரியம் அலைச்சல் இல்லாதபடி இந்த முதல்வரின் உதவி அழைப்பு மையம் நமக்கு ஒரு சிறப்பான சேவையை, வேலை அரசாங்கங்கள் எவ்வளவோ நல்ல திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. ஆனால் அதை பயன்படுத்த நாம் தான் தவறி விடுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும்போது இப்படிப்பட்ட திட்டங்களை இன்னும் சிறப்பாக நம்ம பயன்படுத்த முடியும். அவர் சொல்றாரு, வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இதெல்லாம் நம்ம நினைத்து கூட பார்க்கல. இந்த 1100 எப்படி வரும்? இந்த ஒருவேளை நம்ம பல ஆப்ஸுகளை குறித்து பேசணும், காவலன், தீ, இப்படிப்பட்ட அழைப்புகள், தோழி, ரயில் பயணத்துல நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆலோசனைகளை அவ்வப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக எல்லா திட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுது கொடுத்திருக்கிற ஞானம் ஒரு சிறப்பான ஞானம். அவர் சொல்றாரு, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதிசயங்களை காணப்படுவேன். இந்த 1100 நமக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். அதை ஏற்றவாறு நம்ம பயன்படுத்தி கொள்வோம். பயன்படுத்தி முயற்சி செய்து பார்ப்போமே, என்னதான் இருக்கு, நம்முடைய குறைகளை சொல்லி பார்ப்போம். அது நம்ம ஆலோசனையில் சொன்ன மாதிரி அது நிராகரிக்கப்பட்டால் படட்டும், இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் படட்டும். அதனால ஆண்டவருடைய இந்த நல்ல ஆலோசனை மையத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்த ஞானத்திற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். அது இன்னும் சிறப்பாக அநேகருக்கு பயன்படும்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எங்களை அதிசயங்களை காணப்படுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிறவரே, புதிய காரியத்தை செய்கிறவரே, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக செய்கிறவரே, இந்த நாட்களிலும் தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எளிய முறையிலே நாங்கள் அதிகாரிகளை அணுகுவதற்கான வாய்ப்பு வசதிகள் தரப்படுகிறது, பொருட்செலவு தவிர்க்கப்படுகிறது, அலைச்சல்கள் தவிர்க்கப்படுகிறது. ஆனாலும் உட்கார்ந்த இடத்திலிருந்து இணைய வழி மூலமாக இந்த 1100 என்கிற எண்களை நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது எங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகள்
முதல்வரின் உதவி அழைப்பு மையத்திலிருந்து தரப்படுகிறதாக, அதுவும் உடனுக்குடன் எங்களுக்கு பதில் கிடைக்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அரசாங்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் அரசுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த முதல்வரின் உதவி அழைப்பு மையத்தை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். அதை சிறப்பாக செயல்பட நீர் உதவி செய்யும். அதை ஏராளமான மக்கள் பயன்படுத்தி பலன்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற, அதன் மூலமாக அநேக நன்மைகள் பலனை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த எண்ணை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதை ஏற்றவாறு நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பயன்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்யும். அநேகருக்கு உதவியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம். 5 லட்சம் ரூபாய் நோட்டு சரி அரித்த கரையான். ஓஹோ. ஒரு வியாபாரி, அவர் வந்து பந்திகளை வியாபாரம் செய்யக்கூடியவர். ஓஹோ. அவர் பேர் ஜமாலுதீன். சரி. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேங்க்ல பணம் சேர்க்கணும், போஸ்ட் ஆஃபீஸில் பணம் சேர்க்கணும், பல வழிகள் இருக்குது. சரி. ஆனால் இதெல்லாம் அவருக்கு தெரியல. அவர் கல்வி அறிவு இல்லாதவர், ஏதோ கிராமத்தில் இருந்திருப்பார். சரி. அதனால அவருக்கு தெரியாம அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பழைய காலத்து முதல் படி ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி வச்சு அதில் ரூபாய் போட்டுட்டே வந்திருக்கிறாரு. சரி. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவருடைய எண்ணம் என்ன, நம்ம வந்து ஒரு பழைய இரும்பு பெட்டியில இந்த பணத்தை சேமிச்சுட்டே இருக்காரு. சரி, நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா அந்த ஒரு வீடு கட்டணும், அந்த எண்ணத்தில் அந்த ரூபாயை அவர் சேர்த்துட்டே வந்திருக்கிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கு. சரி. அப்போ அந்த பணத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பலரிடம் போய் கேட்டிருக்கிறாரு, உதவி கேட்டிருக்காரு. எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தாங்க, நான் தாரேன்னு. யாரும் கொடுக்கல இவருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, சரி நம்ம சேர்த்து வச்ச ரூபாயில கொஞ்சம் எடுத்து நம்ம செலவழிச்சிட்டு பிறகு நம்ம சேர்க்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கறாரு. ஒரு எல்லா நோட்டையும் கரையாரிச்சு. ஐயோ. அது ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய் அதில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பணக்காரன் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்ட மனிதன், அவர் ஏழை. அதை பார்த்த உடனே அலறி அடைத்து ரொம்ப அழுதுருக்கிறாரு. உடனே பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் இந்த இது தெரிகிறது. அப்புறம் காவல் நிலையத்தில் போலீஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்கள பார்த்து ஒரு கதறி அழுதுருக்கிறாரு. ஐயா, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா, நான் சேர்த்து வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயும் கரையாரிச்சு என்னை பால் பிடிச்சிட்டு, எனக்கு இப்போ வேற எந்த விதமா நிதி இல்லை, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறையை பார்த்து அவர் கெஞ்சி அழுதுருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அவங்க திகைத்து போய் நின்றுக்கிறாங்க. ஒரு அறியாமையினால இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறாரு அவர். ஒரு ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல போயாச்சுன்னா பக்கத்துல கிராமங்கள்ல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அங்கேயே ஒரு ரூபாய் சேர்த்துருக்கலாம், இல்ல பேங்க்ல சேர்த்துருக்கலாம். ஏதோ வழிமுறைகள் இருக்குது. ஆனா அதெல்லாம் விட்டு எங்கேயுமே நம்பிக்கை இல்லாம ஒரு தன்னுடைய வீட்டுல இரும்பு பெட்டில வைத்து அவர் சேர்த்திருக்கிறாரு. இன்றைக்கு ஒரு திருடு போனாலும் போயிருக்கலாம், ஆனா கரையா அரிச்சு போய் திருடு போனா கூட கிடைச்சிரும். ஆமா, எப்படியும் கள்ளனை பிடிக்கும் போது கிடைச்சிரும். கரையா அரிச்ச பிறகு என்ன செய்ய முடியும், ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலை. இது வந்து நமக்கு அறியாமை ஒண்ணு, அடுத்தால நம்பகத்தன்மை. அதாவது அடுத்த நம்பக்கூடாது, நம்ம ரூபாய் நம்மகிட்ட இருக்கணும். வெளியே போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுச்சுன்னா கிடைக்காதோ, அவசரத்துக்கு எடுக்க முடியாதோ, அப்படி ஒரு பயத்துல இருந்திருக்கலாம். அதனால நம்ம ரூபாய் நம்ம ஏன் வெளியே கொண்டு நம்மளே வச்சு விடுமா சொல்லி ஒரு மற்றவர்களை சார்ந்திருக்க கூடாது, ஒரு பயம், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, அறியாமையும் நம்பிக்கை இல்லாத நிலைமையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவரை தள்ளி இருக்கு. இது ஆண்டவர் ஏற்கனவே ஆண்டவரே சொல்லிட்டார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ எடுப்பதில்லை. அதனால இப்படி பூச்சி அழிக்குமா, பூச்சி கரையான் பிடிக்குமா என்று சொல்லி நாம எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கண் முன்னால பார்க்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் முன்குறிக்கப்பட்டே சொல்லப்பட்டிருக்கு. அவர் எதை சொல்ல நினைத்தாரோ அது ஏற்கனவே சொல்லிட்டார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவர் அறியாமையினால அல்ல, அவர் தெரிந்தே செய்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பணம் அரிக்கக்கூடிய அளவிற்கு அதை தினம் அவர் எடுத்து பயன்படுத்த தானே செய்யறாரு. 5 லட்சங்கிறது ஒரே நாள்ல கொண்டு வைக்கல. ஆமா, தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சிறு துளி பெரு வெள்ளமாக தினமும் திறந்து கூட பார்த்துருக்கலாம். ஆமா, அதை ஏன் பார்க்காம அப்படி சித்தம் இப்படி இருக்குது பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர்
அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான். ஒருத்தரை ஆசீர்வதிக்க நினைத்தால் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் எப்படி இது அவர் ஒருவேளை பன்றி வியாபாரம் செய்ததாக பார்க்கிறோம். ஒருவேளை அந்த இளைய குமாரன் இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டியிருக்கு. அந்த பன்றி தின்கிற தவிடு கூட தனக்கு கிடைக்கல. அதே போல் இந்த வியாபாரியை இந்த இழப்பு என்பது ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அங்கே நல்ல வசதிகள் இப்போ நம்ம பேசின மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க் இருக்குது. இங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்காமல் இங்கே போனான்னு யாராகுமே கூட நினச்சிருக்கலாம். அல்லது அதற்கு நம்ம வருமான வரி கணக்கு இப்போ நம்ம பேங்க்ல போய் காத்து நம்ம பணத்தை போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ காத்து நிற்கணும். எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டியது, அதுக்கு பயந்தே போகாமல் இருந்திருக்கலாம்ல. ஏன்னா இப்போ பேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிடத்தில் நாங்கள் எல்லா சேவையும் செய்கிறோங்கிறோம். ஒரு டிடி எடுக்க போனால் எவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு என்ட்ரி போட போனால் நீங்கள் உட்காருங்க அப்படிங்கன்னு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. நம்ம பணத்தை நம்ம போடவோ எடுக்கவோ அங்கே போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதை நினைத்து கூட இவர் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த காரியம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, நம்முடைய பொருள்களில் அது அழிந்து போகிற ஒன்று தான் என்பதை நினைத்து இந்த உலகத்தை நம்ம சதமென்று வாழாமல் முன்னெச்சரிக்கையோடு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம கட்டுவோம். அதை தான் ஆண்டவர் சொல்றார். நீங்கள் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்துவீங்க. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி தர வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு அவர் பெரிய நோயாளியாகவே மாறி இருப்பார். சாதாரண ஒரு பணம் இல்லையா, 5 10 இல்லையா, 5 லட்சம் ரூபாங்கும் போது அவர் ஏக்கத்திலேயே உயிரை விட்டுருப்பார். ஏன்னா அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும். நம்ம பல செய்திகளை பாட்டுருக்கோம். ரூபா நோட்டை எரிஞ்சிட்டு களவு போயிட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இப்படி நிறைய செய்திகள் வந்திருக்கு. இது முதல்ல கரையா அரிக்கக்கூடிய அளவு இப்போ கரையா அரிக்கக்கூடிய அளவு இருக்குன்னா ஏதோ ஆதிகாரத்தில் வாழக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் வருமா. எவ்வளவு நவீன இவ்வளவு வசதிகள்ல வந்த பிறகு வசதிகள், ஆமா, போன்லயே ரூபா பரிமாற்றம் நடைபெறுது. கையில வைத்திருக்க போன்லயே பண பரிமாற்றம் நடைபெறுது. இந்த காலத்துல இப்படி ஒரு நிலைமை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 5000 10,000 ரூபாய் நோட்டு போயிருந்தா பரவாயில்ல. 5 lakhs 5 லட்சங்கிறது நினைச்சு பார்க்க சேமிப்பு. அதை இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமித்து எல்லாம் இழந்து நிற்கிறார். இதே போல தங்களுடைய பொருட்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு அவர் சொல்றாருல்ல, ஏசாயா தீர்க்கதரிசனத்துல காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அது மட்டுமா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இழந்து போன இதை நினைத்து நம்ம கவலைப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய தேவைகளை நாம சொல்லுவோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவது போல நம்முடைய குடும்பங்களையும் ஆறுதல் படுத்துவார். ஜெபிப்போம். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் உடைய சமூகத்தை பார்ப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆந்திரா மாநிலத்திலே உள்ள ஒரு ஜமாலுதீன் என்ற ஒரு நபர் தான் சேர்த்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை அவர் இழந்து நிற்பதை நாங்கள் செய்தியாக வாசித்தோம். ஆண்டவரே, கரையான்கள் எல்லாம் அதை அரித்து, அந்த ரூபாய் நோட்டுகளை எல்லாம் அரித்து ஒன்றுமில்லாமல் மதிப்பில்லாமல் ஆக்கிவிட்டதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அறியாமையின் நிமித்தமாக மற்றவர்களை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் ஒருவேளை அவர் அந்த பணத்தை சேர்த்திருக்கலாம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் அவர் பணத்தை இழந்து நிற்பதை குறித்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, 5 லட்சம் ரூபாயை தன்னுடைய சேமிப்பு, தன்னுடைய உழைப்பை அவர் இழந்து நிற்கிறதை குறித்து நாங்கள் அவருடைய சமூகத்திலே வேதனையோடு நாங்கள் அவர்களை தெரிவிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர், இதை போன்ற பல குடும்பங்களிலே ஆண்டவரே பல காரியங்களை இழந்து நிற்கிற குடும்பங்களுக்காக அவருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான இழப்புகளை ஆண்டவரை நீர் அவர்களுக்கு 2 மடங்காய் நீ திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே உங்களுக்கு தருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறபடி ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தில் இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எதனை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ, எதனை இழந்து மன வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, அவைகளை எல்லாம் சரி செய்து ஆண்டவர் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 தனையாய் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி,
அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஒரு பாரம்பரியமான ஒரு நாய் இனம் முதோல் இன நாய் சரி விமானப்படையில சேர்த்துக்கிறாங்க. ஓஹோ அது ஒரு இன்றைக்கு ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. கர்நாடகாவில் முதல் இன வேட்டை நாய் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த முதல் இன வேட்டை நாய் தொலை தூரத்தில் உள்ளவற்றை ரொம்ப கூர்மையாக உற்று நோக்கி கண்டறியும் பார்வைத்திறன் கொண்டது. மேலும் இராணுவத்தின் எல்லையை கண்காணிப்பதற்கும் விமானப்படையில் ஓடுதளத்தை கண்காணிப்பதற்கும் இதனை நாம் பயன்படுத்தலாம். சரி இதனுடைய தாடைகள் நீண்டு கடின பொருளை துண்டிக்கும் வகையில் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் சிறப்பாக வேட்டையாடும் திறன் கொண்டதாகவும் இது இருப்பதனால இதை விமானப்படையில அவங்க சேர்த்திருக்கிறாங்க. ஒரு நாய் விமானப்படையில சேர்த்திருப்பது ஒரு ஆச்சரியமான, இந்த நவீன காலத்துல, பழைய காலத்துல சேர்த்திருப்பாங்க ஓகே, ஆனா இப்ப இந்த நவீன காலத்துல இவ்வளவு என்னெல்லாமோ வந்திருக்கிறது. ரேடார் கருவி, அந்த கருவி, இந்த கருவி, எவ்வளோ நவீன தொழில்நுட்பங்கள் வந்த நாட்களிலும் ஒரு நாயை கொண்டு ஒரு விமானப்படையில் சேர்த்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியம் கலந்த செய்தியாக இருக்கிறது. ஒரு நாயை அப்படிங்கும்போது, நாய் என்பது நம்ம சாதாரணமாக ஒரு நன்றியுள்ள மிருகம் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டை காவல் காக்கிறது எது அப்படின்னு கேட்டால் நாயின்னு தான் சொல்லுவோம். வீட்டை காக்கிற நாய் இன்றைக்கு நாட்டை காக்குது. விமானப்படையில் இன்றைக்கி அது கர்த்தருடைய படைப்பு, ஆனால் ஆண்டவருடைய படைப்பு எல்லாமே சிறப்பானது. அதைத்தான் மனுஷனை பார்த்து அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு மாடு தன் எஜமானை, ஒரு கழுதை தன் ஆண்டவனை எல்லாம் அறியும். ஆனால் என் ஜனங்கள் இன்னைக்கு அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லை. என்ன அறிவு, அதே போல் நன்றியை சொல்லும் போதும் அந்த நாய்க்கு இருக்கிற நன்றி இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லை என்கிற நிலையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு நாயை வளர்த்தா கூட அது வாலாட்டு. இன்னைக்கு அந்த எஜமான் சில நேரங்களில் இறந்து போன இடத்துல கல்லறையில் போய் படுத்திருக்கிறதாகவும் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பான ஞானத்தை அந்த நாய்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுபோல் ஆண்டவர் அதை காட்டில் நம்ம சிறப்பாக, நம்ம அது 5 அறிவு உள்ள மிருகம், ஆனால் நம்ம 6 அறிவு படைத்தவர்கள். நம்ம எவ்வளவா ஆண்டவரை நினைக்கணும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல உயர்வுகளுக்காக, நல்ல ஞானத்திற்காக ஆண்டவர் நம்ம எவ்வளவெல்லாம் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த ஜனத்தை, இந்த நாயை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொல்லலை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி நம்ம ஆண்டவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் மனமாக இந்த நாட்களை, குறிப்பாக நம்முடைய ஆயுசு நாள் இவ்வளோ நாள் கடந்து போனாலும் இந்த நாளில் ஒரு நாய்க்கு ஆண்டவர் கொடுத்த உயர்வை நமக்கு தராமல் போவாரா என்று நினைத்து நாமும் நாட்டையும் வீட்டையும் பாதுகாக்கிற பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பத்திரிகை செய்திக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆமாண்டவரே, முதல் என்ற ஒரு நாய் இனத்தை விமானப்படையில் சேர்த்த ஒரு செய்தியை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, ஆண்டவர் வேதத்தில் வாசித்தபடி மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணை அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார் என்று நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். மிருகங்கள் கூட ஆண்டவரை துதிக்கிறது, மிருகங்கள் கூட ஆண்டவரை நினைத்து பார்க்கிறது, ஆனால் என்னுடைய ஜனங்களோ மதியற்றவர்களாக இருக்கிறார்களே என்று நீ வேதனைப்படுவதை நம்முடைய வசனங்கள் மூலம் பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நாங்கள் எங்களை உய்த்து ஆராய்ந்து உம்மிடத்திலே திரும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர், நீர் தான் எங்களை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் என்ற உணர்வை நம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும், இந்த அருமையான லெந்து காலங்களிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் மனம் திரும்புவதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாம் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, கர்த்ததாம் எங்களை கனப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு கூட அமர்ந்து இந்த நாட்களின் செய்திகளை எங்களோடு கேட்டறிந்தீர்கள், இதற்காக ஜெபித்தீர்கள். உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே வேளையிலே நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மகிமை